ஸ்ரீ தியாக பிரம்மம் 31ஆம் பகுதி. ஒருமுறை ஸ்ரீ தியாக பிரம்மத்திற்கு கடும் காய்ச்சல் வந்துவிட்டது. கிட்டத்தட்ட 3 தினங்களாக அன்ன ஆகாரமின்றி விழியையும் திறவாமல் படுத்து கிடந்தார் சுவாமிகள். எந்த கை வைத்தியமும் பலன் தராமல் போனது. ஜுரமும் குறையவில்லை. ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் நிலைமை கவலைக்கிடமாகவே போய்விட சிஷ்யர்களுக்கு பயம் வந்துவிட்டது. அப்பொழுதெல்லாம் இதுபோன்ற தீவிரமான சுகவீனத்தை குணப்படுத்துவதில் கும்பகோணம் சிவில் சர்ஜனான டாக்டர் ஷெர்வுட் என்கிற ஆங்கிலேய மருத்துவர் மிகவும் பிரபலமானவராக திகழ்ந்தார். வேறு வழி இல்லாததால் வண்டி கட்டி கொண்டு சிஷ்யர்கள் சுவாமிகளை அவரிடம் அழைத்து கொண்டு வந்து காட்டினர். அவரை பரிசோதித்த மருத்துவர், ஜுரம் 104 டிகிரி இருக்கிறது, இது டைபாய்டு காய்ச்சல், இதற்கு மருந்து கொடுத்து பிழைக்க வைப்பது மிகவும் கடினம் என்று கையை விரித்து விட்டார். இந்த வார்த்தைகள் அரை விழிப்பு நிலையில் இருந்த சுவாமிகளின் செவிகளில் விழுந்துவிடவும் அவர் தமது சிஷ்யர்களிடம், எனக்கு மருந்தும் வேண்டாம், ஊசியும் வேண்டாம், என்னை மைத்திலி மணாளனான அந்த ராமன் பார்த்துப்பான் என்று கூறிவிட்டு நடுங்கும் குரலில் அந்த மருத்துவர் எதிரிலேயே நனுபாலிம்ப நடசி வச்சிதிவோ நா பிராணநாதா என்கிற பாடலை கீழ்கண்ட பொருளில் பாடத் துவங்கினார். என்னை காப்பாற்ற நடந்து வந்தாயோ என் பிராணநாதனே, உன் திருமுகத்தை காண்பதே என் வாழ்வின் எண்ணம் என்பதை உணர்ந்து என் மனதின் ஆசையை அறிந்து நடந்து வந்தாயோ, இந்திர நீல மணியை போன்ற உடலையும் மார்பில் முத்து மாலையையும் கரத்தினில் ஒளி வீசும் கோதண்டம் வில் மற்றும் அம்புகளையும் கொண்டு தேவி சீதையுடன் தியாகராஜனால் பூஜிக்கப்படுபவனே, என்னை காக்க நடந்து வந்தாயோ. சரீரம் தளர்ந்திருந்தாலும் சாரீரம் தளர்ந்து போய்விடவில்லை. செவியுறுவோர் நெஞ்சுருக சுவாமிகள் பாட பாட அந்த சீதாராமன் மட்டும் உருகாமல் இருப்பான. அவர் உள்ளம் சிலிர்த்தது. கொதித்து கொண்டிருந்த இவர் உடலும் சில்லிட்டது. வியர்வை ஆறாக வழிந்தது. மருத்துவர் பரிசோதித்து கண்டதில் சுவாமிகளின் காய்ச்சல் முற்றிலும் இறங்கி இப்பொழுது அவர் உடலின் வெப்பநிலை சகஜ நிலைக்கு திரும்பி இருப்பதை கண்டார். வியப்பும் திகைப்பும் கன நேரம் போட்டியிட்ட அவர் மனது இச்சமயம் பரவச நிலையை அடைந்தது. யோர் ராமா இஸ் த ரியல் டாக்டர், ஐ எம் ஜஸ்ட் எ கம்பவுண்டர் என்று விழிகளில் நீர்மல்க கூறிய அம்மருத்துவர் அதன் பின்னர் அடிக்கடி ஆராதனையில் கலந்து கொள்ளும் பொருட்டு திருவையாறு வரத் தொடங்கினார். மற்றொரு சமயம் ஸ்ரீ சுவாமிகளின் சிஷ்யரான தில்லைஸ்தானம் ராமையங்காருக்கு கருந்தேள் ஒன்று கொட்டிவிட்டது. விஷம் மடமடவென ஏறியதில் வாயில் நுரை தள்ள ஆரம்பித்தது. மேலே கூறிய மருத்துவர் அச்சமயம் ஆராதனையில் கலந்து கொள்வதற்காக திருவையாறு வந்திருந்தார். அவசரமாக ராமையங்காரை அவருடைய உறவினர்கள் அந்த மருத்துவரிடம் கொண்டு வந்து காண்பித்தனர். ஆனால் அவரோ நிலைமை எல்லை மீறிவிட்டதை உணர்ந்தவராய் இனி பிழைக்க மாட்டார் என்று கூறிவிட்டார். விஷயம் ஸ்ரீ தியாக பிரம்மத்திற்கு தெரிய வந்தது. எப்போதும் போல் ராமபிரானை துணைக்கு அழைக்க ஆயத்தமானார் சுவாமிகள். கைத்தாங்கலாக அழைத்து வந்து ராமையங்காரை சீதாராமன் முன்பு அமர வைக்கவும் ஸ்ரீ தியாக பிரம்மம் பாடத் தொடங்கினார். ఎంత విధముల నా ప్రాదువో రామ, సందదము నీ పాదములే గది అని சந்தோஷமுன கொலிசிதினி ராமா. மேற்கண்ட பாடலில் சுவாமிகள் ராமபிரானிடம் என்ன இறைஞ்சினார் என காணலாமா? ராமா, என்னை எப்படி காக்கப் போகிறாய்? உன் பாதங்களே எப்பொழுதும் என் கதி என்று சந்தோஷமாக சேவித்தேனே ராமா. தாய், தந்தை, குரு, தெய்வம் என்று அனைத்தும் எனக்கு நீயே. உன் நாமமே தாரக மந்திரம். எனக்கு இல்லம் வாயில் எல்லாமும் நீயே. தடுமாறும் என்னை காப்பாற்றுவாய் ராமா. ஆதி மூலமே, அநாத ரக்ஷகனே, வேதசாரமே, விபவமூர்த்தியே, உன்னோடல்லவா நான் இருக்கிறேன். கலியுக தெய்வமே, கருணை கடலே, தியாகராஜனால் போற்றப்படுபவனே, உனக்கு நிகர் நீயே அல்லவா. சற்று என்னுடன் உரையாடலாகாதோ ராமா? சுவாமிகளின் குரலில் சோகம் இழைந்தோடியது. பாடலை செவிமடுப்பவர் அனைவரது விழிகளும் பனித்தன. அந்த ராமன் மட்டும் என்ன விதிவிலக்கா? சுவாமிகள் கேட்டுக்கொண்டபடியே தனது கிருபை மூலம் உடனே உரையாடினான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ஆம், வாயில் நுரை தள்ளி இருந்த ராமையங்காரின் வாய் இப்பொழுது ராமா ராமா என்று அரற்ற மெல்ல அவர் தன் நிலை அடைந்தார். அருகில் இருந்த மருத்துவருக்கு முன்பு போலவே இப்பொழுதும் ஆச்சரியம். பாய்சன் நியூட்ரலைஸ்ட் பை வைப்ரேஷன்.
திஸ் இஸ் நாத யோகா. நாத அறிவால் விஷம் முறிந்தது. மெய்சிலிர்த்து கூறினார் மருத்துவர். தவிரவும் இந்த விஷயம் தொடர்பாக தம் கைப்பட அம்மருத்துவர் எழுதியதாக கூறப்படுகின்ற நாட்குறிப்பு புத்தகத்தில் I witnessed a miracle in a mud hut. Music cured what medicine could not. நான் அந்த மண் குடிசையில் ஒரு அற்புதத்தை கண்டேன். மருந்தால் சரி செய்ய இயலாத ஒன்றை மதுரமான கானம் சரி செய்தது. மேலுள்ள இக்குறிப்பை தாங்கிய அந்த நாட்குறிப்பு புத்தகம் இன்றும் தஞ்சை சரஸ்வதி மஹாலில் இருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. மகான் ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் 31ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.